ஹாய் மக்கா, இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்துச்சு. கரெக்டான டைமில் கரெக்டான டிசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. குயிக்காக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்கள் கூட வந்து படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எப்படி நீங்கள் முன்னாடி லைவ் செஷன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் கொண்டு போங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மைண்டில் இல்லை, பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ அட் த சேம் டைம் அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி எக்ஸாமுக்கான ஸ்கில் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அதாவது எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது மெயின் எக்ஸாம் நான் எழுதி அதுக்கப்புறமா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க சைட்லேருந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் கரெக்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஸ்கில் எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா February 1 வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சென்னையில் வச்சு தான் அந்த எக்ஸாமும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு சென்னை போகிறேன் அப்படிங்கிறது தான் பெரிய எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. அந்த டைம்லாம் நான் உங்ககிட்ட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. எக்ஸாம் நல்லபடியாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் என் மைண்டில் ரொம்ப கிளியராகவே இருக்குது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்கில் எக்ஸாம் இருக்கிற எக்ஸாம் நான் நிறைய அப்ளை பண்ணி இருந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள்னால எனக்கு வந்து தட்டி கழிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு எக்ஸாம் வந்து ஸ்கில் எக்ஸாமோட சேர்த்து ஒரு எக்ஸாம் நான் அப்ளை பண்ணி லாஸ்ட் டைமில் வந்து எனக்கு அந்த எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கில் எக்ஸாம் இருக்கிறது எனக்கு வந்து நடக்காமல் இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கில் எக்ஸாமோட சேர்த்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி நான் எழுத போகிறது அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தான். ஸோ எனக்கு ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். என்னோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. டைப் ரைட்டிங் உங்களுக்கு ஸ்பீடு வந்துடுச்சா, எவ்வளோ மிஸ்டேக் வருது, அப்புறமா ஸ்டெனோ எழுத வருதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் டைப் ரைட்டிங் எனக்கு வந்து ஸ்பீடு வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் எல்லாமே முடிச்சிடுறேன். மிஸ்டேக்கும் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. சேம் ஸ்டெனோவும் அப்படி தான். எனக்கு ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் பேசேஜ் நமக்கு எப்படியோ அதை பொறுத்து தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரியல் தான். நமக்கு எங்கே வச்சு என்ன தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும், அதாவது மணிக்கூர் கணக்காக நம்ம இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும், வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் எக்ஸாம் சென்டரில் என்ன மாதிரி வந்து ரீட் பண்ணுறாங்க அண்ட் நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் புரியுதா, எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ், அந்த இடத்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும், நம்ம நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நான் வந்து ப்ரிப்ரேஷனில் இருந்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்குறது அதுதான், இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி எதுவுமே வந்து நான் அப்டேட் கொடுக்கல. அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நானும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் சொல்ல முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எனக்கு ஹெவியாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டும் எனக்கு எழுத வருது. ஆனால் இங்கே எழுத வருது, பட் அங்கே நமக்கு அந்த சிச்சுவேஷனில் எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரியாது. எல்லாமே வந்து என்ன தான் நம்ம வந்து ராத்திரியும் பகலும் இங்கேருந்து வீட்டிலேருந்து நல்லா எழுதினாலும் எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த 7 மினிட்ஸ்லையும் அந்த 45 மினிட்ஸ்லையும் நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ நான் ஓகேவாக எழுதிட்டு இருக்கேன், பட் பார்ப்போம் அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஹோப்போட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. பேசேஜஸ் எப்படி வரும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து 200 words per minute தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இல்லை, நான் ஜஸ்ட் 120 words per minute இங்கிலீஷ்லையும் தமிழில் வந்து 90 words per minute தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி, வரது போல் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு எப்பவும் போல் நல்லா தான் எழுதுகிறேன், வாசிக்கவும் முடியுது. ஆனால் டைப்பிங், அதாவது எழுதின ஸ்பீடை வந்து சிஸ்டமில் வந்து டைப் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக இருக்குது, அப்படி போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் நான் உண்மையாகவே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படிக்கிறதுக்கான ஸ்டெப்பும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் நான் படிக்கலான்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் எடுத்திருந்தேன். எப்பவும் போல் ஹிஸ்ட்ரி தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎனம் முடிச்சாலே வந்து ஜிஎஸ்சில் ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் வந்து ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இண்டஸ் தான் படிக்கலான்னு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் தான் இப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஸ்கில்
சிவில் எக்ஸாம்னு வந்துருந்துச்சு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த சமயத்தில் வந்து ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய நிலமையில் நான் இருக்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது டிசம்பரில் தான் நமக்கு எக்ஸாம். நம்ம ஆஃப்டர் ஃபெப்ரவரி கூட நம்மளால் படிக்க முடியும். ஸோ இருந்தாலும் ஏன்னா மனசுக்குள்ளால கொஞ்சம் உறுத்திட்டு தான் இருக்குது, ஐயோ டிஎன்பிஎஸ்சியும் படிக்கணும்னு முடிவு பண்ணோமே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போதைக்கு நான் கொடுக்க வேண்டியது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தான்.